ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மத்திய அமைச்சர்கள் குழு அரசமைப்பு 74வது உறுப்பின்படி குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சர் தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர்கள் குழு இருக்கும். குடியரசுத் தலைவர் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் இந்த அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வார். அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்கிறார். அமைச்சர்கள் குழுவில் 3 வகையான அமைச்சர்கள் இருப்பார். அவை கேபினெட் அமைச்சர்கள், அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள். கேபினெட் அமைச்சர்கள் கொள்கை முடிவுகளை எடுப்பதில் ஈடுபடுபவர்கள். மற்ற 2 பிரிவு அமைச்சர்களின் நிர்வாக பொறுப்புகளை மேற்கொள்பவர்கள். இந்த 3 பிரிவு அமைச்சர்களும் பல்வேறு விதமான பதவி, ஊதியம் உள்ளிட்ட படிகள், அரசியல் முக்கியத்துவம் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. அனைவருக்கும் உச்சமாக பிரதமர் நாட்டின் மிக உயர்ந்த ஆட்சி அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். அமைச்சர்கள் குழுவின் நியமனம். அரசமைப்பு 75வது உறுப்பின்படி குடியரசுத் தலைவராக பிரதமர் நியமிக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவருக்கும் பிரதமர்களும் இடையிலான உறவுகள் பற்றி சொல்கிற விதிகள் என்ன? 74, 75, 78. பிரதமரின் ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றனர். குடியரசுத் தலைவரின் விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் பதவியில் இருப்பர். குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரிலேயே அமைச்சர்கள் நியமனம் என்று கூறப்பட்டாலும் நடைமுறையில் அவர்கள் பிரதமராலேயே தேர்வு செய்யப்படுகின்றனர். பிரதமரால் பரிந்துரைக்கப்படாத யாரையும் குடியரசுத் தலைவர் அமைச்சராக நியமனம் செய்ய முடியாது. நிழல் அமைச்சரவைனா என்னென்னு கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் தான். நெக்ஸ்ட்டு அமைச்சர்கள் தனிப்பட்ட மற்றும் கூட்டு பொறுப்பு. இந்திய அரசமைப்படி அமைச்சர்கள் தனியாகவும் கூட்டாகவும் மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். கூட்டு பொறுப்பு என்பது அரசின் நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவின் அனைத்து அமைச்சர்களும் கூட்டாக மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் ஆகின்றனர் என்று பொருள். அனைத்து அமைச்சர்களும் பொதுவெளியில் தங்களுக்குள்ளான வேறுபாடுகளை வெளிக்காட்டக்கூடாது என்பதும் இதன் பொருள் எனலாம். எந்த ஒரு பொது பிரச்சனையிலும் பொது நிகழ்விலும் அனைத்து அமைச்சர்களும் அரசின் நிலைப்பாட்டை ஒருமித்து ஆதரிக்க வேண்டும். நெக்ஸ்ட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றிய அமைச்சர்கள் குழு அமைச்சரவையின் ஓர் உட்குழுவாக இது இருக்கிறது. அமைச்சரவையிலிருந்து அமைக்கப்படும் இந்த உட்குழு அரசமைப்பில் குறிப்பிடப்படாத ஒன்றாகும். அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் ஒன்றாக அமர்ந்து கொள்கை முடிவுகளை எடுப்பதோ அலுவல்களை விவாதிப்பதோ இல்லை. மாறாக ஒன்றிய அமைச்சரவை குழு எனப்படும் அமைச்சர்கள் குழுவின் உட்குழுவை சேர்ந்தவர்கள்தான் பிரதமர் தலைமையில் ஒன்றாகக்கூடிய அம்முடிவுகளை எடுக்கிறார்கள். அவற்றை அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனைகளாக குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள். இந்திய அரசின் நிர்வாக விவகாரங்களை பார்த்துக்கொள்ள உச்சமான ஆட்சி குழுவாக அமைச்சரவை குழு விளங்குகிறது. அமைச்சர்கள் குழுவின் கருவாக அது செயல்படுகிறது. அமைச்சர்கள் குழுவின் செயல்பாடுகள் பற்றி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அமைச்சரவை குழு தான் உயர்ந்தபட்ச முடிவுகளை எடுப்பதற்கான மற்றும் கொள்கைகளை வகுப்பதற்கான அதிகாரம் பெற்ற அமைப்பாகும். இது அனைத்து முக்கியமான சட்ட, நிதி மற்றும் வெளியுறவு விவகாரங்களை கையாளுகிறது. அரசமைப்பு ரீதியான அனைத்து நியமனங்களையும் மூத்த செயலக நிர்வாகிகளையும் இது கட்டுப்படுத்துகிறது. நாடாளுமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டங்களை பிறப்பிக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது. இது விசாரணை குழுக்களை நியமிக்கிறது மற்றும் துறைகளுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கிறது. நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்வதற்கு மக்களவையை கலைத்து விடவும் நாடாளுமன்ற கூட்டங்களை முடித்து வைக்க அல்லது ஒத்தி வைக்குமாறு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யும் அமைச்சர் அதிகாரம் கொண்டுள்ளது. அமைச்சரவை குழு செயலர். அமைச்சரவை குழுவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சருக்கும் உதவி செய்ய ஒரு செயலர் இருப்பார். அத்தகைய அமைச்சரவை குழு செயலர்களின் முதன்மை இடம் முதன்மைச் செயலருக்கு தரப்பட்டுள்ளது. உயர்வு தேர்வு குழுவின் போர்டு தலைவராக அவர் இருப்பார். அக்குழுதான் மத்திய தலைமை செயலகத்தின் இணைச் செயலர்களை நியமிக்கும். அந்த முதன்மைச் செயலாளர் தான் ஆண்டுதோறும் நடைபெறும் தலைமைச் செயலர்களின் மாநாடுகளுக்கு தலைமை வகிக்கிறார். நிர்வாகத்தின் அனைத்து அம்சங்களிலும் கொள்கைகளிலும் பல்வேறு நிர்வாகத் துறைகளுக்கும் நிர்வாக பணியினருக்கும் அரசியல் அமைப்புகளுக்கு இடையில் தொடர்பாக செயல்படுவர் முதன்மைச் செயலரே ஆவார். ஆட்சித்துறை மாநிலங்களை பற்றி பார்க்குறோம். பகுதி 6ல் இருக்குது. 153லேருந்து 167 வரையிலான உறுப்புகள் மாநில நிர்வாகத்தை குறிப்பிடுகின்றன. மத்திய அரசில் காணப்படும் நாடாளுமன்ற நிர்வாக முறையே மாநிலத்திலும் உள்ளது. மாநில நிர்வாகமும் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சர்கள் குழு ஆகியவற்றை கொண்டது. மத்தியில் குடியரசுத் தலைவர் போன்ற மாநிலத்தின் ஆளுநரே நிர்வாகத்தின் தலைவராக உள்ளார். அனைத்து மாநிலங்களும் இதே முறைதான் உள்ளது. ஆனால் சில மாநிலங்களில் ஒற்றை அவைகளை கொண்ட சட்டமன்றமும் மற்ற சில மாநிலங்களில்
2 அவைகளை கொண்ட சட்டமன்றம் வந்து உள்ளது.